ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே வந்துட்டு விக்ரமுக்கு தான் வந்து சப்போர்ட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே வந்துட்டு அவருக்கும் அந்த பக்கெட் அந்த விஷயங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் வியானாக்கு சம்மடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து விக்ரம் தான் கலாய்க்கிறாங்க அப்படின்னு ஒரு சில வீடியோஸை போட்டாங்க, அடித்து துவைச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் எப்படி துவைப்பாங்க? இவ்வளோ நாள் நம்ம பார்க்குற விஜய் சேதுபதி அந்த அளவுக்கு செஞ்சுருவாரா? சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவையும் வியானாவையும் போட்டு பொலபலம் பொழக்கிறாங்க. இதில் லைட்டாக அங்கங்கே வந்து விஜய் பார்வதி எட்டி பார்க்குறாங்க, நான் அப்படின்ட்டு. செம காமெடியாக இருந்துச்சு. சார் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ரம்யாவை வச்சு செய்கிறார். குழந்த மாதிரி இருக்கியம்மா, இது கூட உனக்கு தெரியலையே, பச்சை மண்ணாக இருக்கியம்மான்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்டை வச்சு பிளான் பண்ணது வந்துட்டு விஜய் பார்வதின்றது இங்கே சொல்லிட்டார். பக்கெட்டை வச்சு பிளான் பண்ணது விஜய் பார்வதி, அந்த ட்ரெஸ்ஸு மேட்ரு பண்ணது வியானா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் உங்களுக்கு இந்த ஆட்டமே புரியல, நீங்களே அந்த பக்கெட்டை வச்சுக்கலாம்ன்ற மாதிரி கலாய்க்கிறாரு. ஆமாம் சார், தப்பு தான் சார். இந்த அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு சுத்தமாக புரியலை. தலையாக இருந்து என்ன பண்ணணும், தலை இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுன்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா பண்ணாங்க, ஒரு பிளானு. அது சொதப்பலாக முடிஞ்சுது. வியானாவுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ட்ரெஸ்ஸு மேட்ரு இது பண்ணது நீங்கள், பக்கெட்டை வச்சு பிளான் பண்ணது பார்வதி. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பிளான் பண்ணது ரம்யா. நீங்கள் யாரை கேட்டீங்க அப்படின்னும் போது விக்ரமை கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யாரை கேட்டிருக்கணும் அப்படின்போது ரம்யா பார்வதியாக நான் கேட்டிருக்கணும் அப்படின்போது இவர் வந்து அப்புறம் நீங்கள் ஏன் வந்து விக்ரமை கலாய்ச்சிங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவங்க வந்துட்டு அழுகுறாங்க. உடனே அவர் வந்துட்டு கண்ணீருடன் நானும் கிளம்புறேன் இந்த இடைவெளியோட அப்படின்ற மாதிரி இடைவெளி கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஸோ வர வந்து கோக்குமாக்கா பண்ணுறாரு வர விஜய் சேதுபதி அவர்கள். அவருக்கு அவ்வளோ இது வச்சு செஞ்ச உடனே இப்போல்லாம், அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுவார்னா, ஒரு கண்டஷன் அழுதாங்கன்னு அப்படி பார்ப்பார், சரி உட்காருங்க அப்படின்னு கூட சொல்லிடுவார். இவர் வந்து அழுதாவே இல்லை. ஸோ ஆரம்பிச்சிட்டாங்கடா, சரி அவர் பிரேக் அடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிடுறாரு. இவங்க அழுகிறவங்க கூட அடா பாவீங்களா, ஏன்னா ஒரு நான் அழுகிறேன், கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறேன், கதறேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு. உங்கள் அம்மா நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருப்போம், பிக் பாஸ் இதெல்லாம் எத்தனை சீசன் நடந்திருக்கு நாங்களாம் பார்த்து தான் வந்திருக்கோம் அப்படி மாதிரி அவர் அசால்ட்டாக போயிடுறாரு. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோன்னே சாரி சார் சொன்னேன், சாரி வச்சு நான் என்ன பண்ணுறது, பதில் சொல்லுங்கள் முதல்ல எனக்கு அப்படின்றாரு. அதனாலே சாரி சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன் கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்டையும் வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறாதீங்க, அது ஒரு மொக்க காமெடி. பட் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அப்படி பவர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு விஜய் சேதுபதி எபிசோடு ஆரம்பம் வருதுன்னாவே பயப்படுறாங்க. ஐயோ இன்றைக்கி யார் மொக்க போட போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. ஆனால் விஜய் பார்வதிக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த பயமே இருக்காது. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா வாரம் அவங்கள வந்து அடித்து துவைச்சி காய வச்சிட்டாரு. அதனால் அவங்களுக்கு அது பழகிருக்கும். என்ன சார் என்னை வந்து அவங்களே போகும்போது கேட்பாங்க, என்ன சார் இன்றைக்கி நீங்கள் என்ன அடிக்கவே இல்லைன்னு. அவர் நாளைக்கு ஐயோ நான் கூட மறந்துட்டோமா, சரி அடுத்த வாரம் வந்தவொடனே ஞாபகம் போத்துமா அப்படின்னு கூட சொல்லுவார் போல இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. எது எப்படியோ வேணா வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ இன்னும் டீட்டெயிலாக போகும்போது தெரியும். ஏன்னா அந்த பிளானை போட்டது அவங்க தான். ஆனால் அது கடைசியில் வந்துட்டு அந்த துணி மேட்டர்லாம் வச்சு கொஞ்சம் தேவையில்லாமல் விக்ரமை சொல்லி அதுக்கப்புறம் விக்ரம் வர அழுதுட்டார். இதில் கடைசியாக ஹைலைட் பார்த்துருப்பீங்க நீங்கள், அப்படியே குனிஞ்சு கும்பிட போகிறார், ரொம்ப நன்றியா. இப்போல்லாம் நல்லா நன்றி போடுவீங்க. உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னியில் சூப்பராக இருந்துச்சுப்பா. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.